நீ வந்து அடிக்கிறன்றியா? அந்த அளவுல ஒருத்த கிடையாது. வருஷத்துல எத்தனை வருஷம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் ஊர் நாட்டுக்காரலாம் வண்டியில ஏத்துறதுல. சரியா ஊர் நாட்டுக்காரலாம் பேசினா அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் டென்ஷன் ஆயிடும். அப்புறம் ஊர் நாட்டுக்காரன் பேர் தான் நடந்துக்கிற நீ. ஆமா. பட்டாபிராமா வாங்க. சீட் பெல்ட் போட்டுங்க. பொறுமையா எடுத்தீங்கன்னா வரும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. மதியானம் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு ரைஸ் தான். சரி சரி. உங்க பேரு? என் பேர் முருகேசன். முருகேசன். சொந்த ஊர்? நாகப்பட்டினம். வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஆகட்டும்ண்ணா. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அந்த பக்கமா? சரி சரி. இங்கே தங்கிறீங்களா? வீடு எடுத்துறீங்களா? இல்லை நான் இப்போ ஃபேமிலியெல்லாம் ஊரில் இருக்காங்க. சிங்கிளாக தான் இருக்கேன். கம்மியில் தங்கிக்கிறேன். ஊருக்கு எப்போ மாதம் ஒரு போய்ட்டு வருவீங்களா? மாதத்துக்கு விட்டு போவோம், இல்லைன்னா 2 மாதத்துக்கு விட்டு போவோம். பரவாயில்ல. இங்கே ஓடிட்டு போயிட்டு இருக்கோம். தண்ணி இருக்கா பாருங்க. ஹலோ. தண்ணி குடிடா. எப்படா? என்னண்ணா தண்ணி குடிச்சு பேசுனா தானே பேசிட்டு அறிவுதா உனக்கு? என்ன அறிவுதா உனக்கு? அறிவுதாயா? தண்ணிக்கு பாவப்பட்டு தண்ணி கொடுத்தாங்க. என்ன பேசிட்டு இருக்கா? இரான்டா ஏன்டா நீ வேற கத்திட்டு இருக்கிற? இங்க ஒரு ஊர் நாட்டுக்காரன். என்னக்கா ஊர் நாட்டுக்காரன் கீழ் நாட்டுக்காரங்கிறீங்க? எந்த ஊர் உங்களுக்கு? நீ போனியே இல்லையா? அதை மட்டும் சொல்லியான்டா. இந்தாங்க தண்ணி குடிச்சா குடிங்க. வையா இதா தண்ணி குடிச்சு பேசுறது உங்களுக்கு என்ன வந்துருது? அப்படி என்ன போன்ல இருக்குது உங்களுக்கு? நம்ம வேலைக்காரன் அவன். என்னங்க வேலைக்காரங்கிறீங்க? ஹலோ, என்ன வேலைக்காரங்கிறீங்க? ஆமா, சும்மா ஏறி வந்தது உங்களுக்கு இதா? கொஞ்ச நேரம் வாய மூடலாம் கத்தாம பேசிட்டு கூடாது. ஆமா இறங்க. நீ போயிட்டு நாளைக்கு வாடா, நான் சாவி எடுத்து குத்துறேன்டா அவனுக்கு. வண்டி ஓபன் நான் போறேன். கொஞ்ச நேரம் வாயை மூட்டு சும்மா இருயா. போன் தான் பேசிக்கிறேன். உனக்கு எதாவது இருக்கா மண்டியில? என்ன இருக்கா? ஆமா. நீ நாளைக்கு வாடா, சாவி எடுத்து குடுக்குறா உனக்கு. இருமணத்துல தண்ணி கொடுத்ததுக்கு இது பேசிட்டு இருக்காரு. திறக்க முடியாது. தண்ணி கொடுத்ததுக்கு முன்னாடி குடிக்கல, தூக்கி பேசுறாரு. நான் திறக்க முடியாது. கொஞ்சம் டென்ஷன்ல ஏதோ பேசுறேன். இல்லங்க வேண்டாம், நீ திறந்து விடுங்க. எனக்கு நல்ல முடியும். இவன் இதுரா இது பெரிய என்ன பேசிட்டீங்க? தண்ணி கொடுத்த தண்ணி குடிக்க நான் தண்ணி கொடுத்தாலும் முன்னாடியா நீ குடிச்சிட்டு? நான் சாவி கொடுத்த பிறகு நீ நாளைக்கு போ, வண்டி எடுத்துட்டு போ. என்ன சொல்றேன்னு நான் பாப்போம். போங்க, எனக்கு தண்ணி ஒண்ணு இல்ல. என்ன நீ குடி. ஏன் தண்ணி கொடுக்க உனக்குனே எடுத்து குடி. நான் எடுத்து கொடுக்கணும். காசுக்கு எனக்கு இதா உனக்கு நான் வேலைக்காரனா? அது எடியாத நான் எடுக்க முடியாது. நீ என்ன எடுத்துக்க. அப்புறம் அடிச்சுன்னா நான் அடிப்பேன். தெரியுமா இல்லையா? நான் ஆமா நான் சொந்த நான் அடிப்பேன். உனையா நீ வந்து அடிக்கிறன்றியா? அந்த அளவுல ஒருத்த கிடையாது. வருஷத்துல எத்தனை வருஷம் நான் பாத்துக்கிறேன். என்னமா அடிக்கிறாரம்மா? அடிக்கிறேன். தண்ணி கட்டுறது தண்ணி கொடுத்ததுங்க அடிக்கிறாரம்மா என்ன அவரு? தண்ணி கொடுத்ததுதா? மொத்தம் 25,000டா. அத நம்ம பேசிக்கலாம். தண்ணி நான் எடுக்க முடியாது. நீங்க என்ன எடுத்து குடிங்க. நம்ம கொடுத்து நீங்க எடுக்கலீங்க. நான் கொடுக்க முடியாது. என்ன உங்க எடுக்க முடியாதுங்க. என்ன வண்டி வரைக்கும் போறேன். நீ வையா கொஞ்ச நேரம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். தண்ணி கொடுத்தது ஒரு டம்மி சொன்ன மாதிரி கூப்பிடுறாரு. என்னங்க டைம் பேசு. தண்ணி தான் உன்னை எடுத்து கொடுக்க சொன்ன. கொடுத்தியா கொடுக்கலீங்க? போன் தானே பேசிட்டு இருக்கான். அப்படி என்ன போனுங்கற உங்களுக்கு? போன் பேசும்போது தொந்தரவு பண்றியே. உயிரோட போன் முக்கியமா? ஒரு நிமிஷத்துல 20,000 லாஸ் ஆகும் எனக்கு. நான் செத்து விட்டா என்ன பண்றது? அது எடுத்து நீ குடிச்சு பேசிக்கலாம் இல்லையா? நீ எடுத்து கொடுத்த போன் பேசும்போது கொண்டா கொடுப்ப. போன் என்ன போன் அப்படியே? நீ தண்ணி குடிச்சு பேச வேண்டியதுலையா? என்ன நானும் உனக்கு வேலைக்காரனா? நான் உனக்கு தண்ணி எடுத்து கொடுத்து அப்படியே கை வச்சு. இப்ப நான் வேலைக்காரனா? உன்னை போய் பட்டாபுரம் கொண்டு போய் முன்னாடியே என்ன வண்டி விட்டு ஏத்தக்கூடாது. முன்னாடியே வண்டி விட்டு ஏத்தக்கூடாது. சொல்லக்கூடாது. முன்னாடியே வண்டி ஓகே. அப்பெல்லாம் சொல்ல முடியாதியா? அப்படியே ஏன் சொல்ல முடியாது? நான் உனக்கு ஒரு வேலை செய்யும்போது நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். நான் பஸ் செஞ்சல பா போட்டு கொடுத்தல. நீ வாய் குடிச்சுக்கணும்ல. போன் பேசும்போது எத்தனை நீட்டு நடுவுல நீ என்ன தண்ணிய விட போன் நீ முக்கியம். போன் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு 1 மணி நேரத்துல 20,000 லாஸ் ஆகுது. செத்து விட்டா
செத்து முன்னா என்ன உனக்கு ஏன் கவலை அது செத்து போயிட்டு நான் வண்டியில உட்கார்ந்து எண்ணெயில விட்டு வச்சிருந்தேன் வேணா எடுத்துங்க எடுத்து குடிச்சா குடிக்க போங்க ஜாகு அது எடியாதா விடுக்க முடியாதுங்க இதுதான் ஊர் நாட்டுக்காரலாம் வண்டியில ஏத்துறதுல ஊர் நாட்டுக்காரலாம் பேசினா அப்புறம் அவ்வளவுதான் அப்புறம் டென்ஷன் ஆயிடும் அப்புறம் ஊர் நாட்டுக்காரன் பேர் தான் நடந்துக்கிற நீ ஆமா நான் கரெக்டா இருந்தேன் பஸ் எடுத்து நீ தானே உன்னை யாரையா சென்னையில விட்டா உன்னை உள்ள விட்டா என்ன கேக்குறது நீ யாரையா சென்னையில கேக்குறதுக்கு சென்னையில என்ன விடுவாங்க சென்னைக்கு வந்தா சென்னைக்கார மாதிரி நடந்துக்கணும் சென்னையில அப்படி எல்லாம் இருக்குடா என் ஊர் மாதிரி தான் இருப்பேன் புள்ளைங்க மாதிரி நடந்துக்கணும் அப்படி எல்லாம் இருக்க முடியாது என் ஊர் எப்படியோ அப்படிதான் அந்த ஊர்ல இருப்பேன் அதெல்லாம் பேசக்கூடாது நீ அப்பெல்லாம் தான் டிசி கொடுத்துருவோம் உனக்கு அப்புறம் டிசி குடி நீ என்ன எனக்கு டிசி கொடுக்குது எங்க ஊர்ல எனக்கு டிசி கொடுப்பாங்க நீ என்ன கொடுக்குற ஊர் நாட்டுக்கார மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க ஊர் நாட்டுக்காரன் பேசக்கூடாது அப்புறம் நான் கோவம் வந்து என்ன கோவம் என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா ஊர் நாட்டுக்காரனை பத்தி உனக்கு என்ன தெரியும் சென்னைக்கு வந்தா என்ன தெரியும் சென்னைக்கு வந்தா சென்னை மாதிரி சென்னை மேல இருக்க முடியாது என் ஊர் எப்படியோ அப்படிதான் இங்க இருப்பேன் சென்னையில சௌரியத்துல இங்க சென்னையில ஆயிரமா ட்ரெஸ் போட்டுலாம் நல்லா நிக்க முடியாது சௌரியத்துல இருக்க முடியாது அப்படிதான் நான் சொல்றேன் இருந்தா இரு என் இஷ்டத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏத்தி விடுற கிளம்பிட்டு ஊர் அத நீ சொல்ல கூடாது நீ நாளைக்கு வந்தா எதுக்கு அப்புறம் நடந்து ஊர் நாட்டுக்கார மாதிரி அப்படி எல்லாம் பேசக்கூடாது ஊர் நாட்டுக்காரன் பேசுறீங்க அப்புறம் ஊர் நாட்டுக்காரனே சுருன்னு ஏத்தும் உனக்கு ஆமா என்ன ஊர் நாட்டுக்காரன் என் ஊரை பத்தி என்ன தெரியும் உனக்கு நானும் தான் ஊர்ல நாகப்பட்டினம் வேளாங்கண்ணில இருந்து வந்திருக்கேன் சும்மா வந்திருக்கேன் எதுக்கு வந்தா நான் வேலைக்கு வந்தா புழைக்க வந்தா ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க தெரியுதா உனக்கு நான் தான் தண்ணி பரிசு கொடுத்தால குடிக்க வேண்டியதுனா நீ போன் பேசும்போது எதுக்கு நடுவுல குடுக்குற போன் என்ன போன் பெரிய போன் பேசாரமா போன் தண்ணி குடிக்க வைக்கல போனை பேசிக்கிட்டு செத்து தொலைஞ்சு போனா எவன் மாட்டி நிக்குதுங்க சரி இப்ப எடுத்து தண்ணியெல்லாம் எடுக்க முடியாதுங்க தண்ணியெல்லாம் எடுக்க முடியாது என்ன இஷ்டம் தான் எடுத்து குடுத்துட்டு போங்க உன் ஊர்ல என்ன புடிச்சு வந்த தண்ணி என் கார்ல இருக்கிற தண்ணி எல்லாம் உனக்கு எனக்கு சொந்தமெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் பொது உள்ளது யாரும் நான் காசு கொடுத்து 20 ரூபா கொடுத்தேன் காசு கொடுத்து யாரும் ஒண்ணு வாங்க நீ வீட்டுல இருந்து எடுத்து வேண்டியதுனா ஏன் காசு கொடுத்து வாங்குற மாட்டு வண்டியில போனியா உன்ன போய் கார்ல ஏத்தி உட்கார மாட்டு வண்டி கேட்டு மாட்டு வண்டி என்ன தெரியும் உனக்கு மாட்டு வண்டி இது தெரியுமா உனக்கு மாட்டு வண்டி தான் இல்ல கார்ல என்ன மாட்டு வண்டி பாத்து கார்ல போனாக்கா பெரிய இவங்களா நீ கார்ல தண்ணி மாட்டு வண்டி பத்தி பேசாதயா மாட்டோட விவசாயத்துக்கு ஊரை பத்தி பேச விட மாட்டேன் மாட்டு வண்டி பத்தி பேசிட்டு இருக்க நீ மாட்டு வண்டியா என்ன மாட்டு வண்டி ஊர் நாட்டுக்காரன் இப்படி தான் கத்துவான் ஊர் நாட்டுக்காரன் வேற மாதிரி ஆகிடும் அவர் உங்க மேல கன்வெர்ட் பண்ணிடுவா என்ன கன்வெர்ட் பண்ற ஊர் நாட்டுக்காரன் என்ன ஊர் நாட்டுக்காரன் என்ன ஊர் நாட்டுக்காரன் முத டிசி குடிங்க அவனுக்கு முத அவன் டீசல் பேச கூடாது நானா வந்து யார கிட்ட சென்னைக்கு வந்த முத யார கேட்கணும் யார கேட்டணும் சென்னைக்கு வரணும் யா இஷ்டம் நான் எங்க வேணாலும் சென்னை என்ன எங்க வேணாலும் போய் எங்க வேணாலும் இங்க வந்தா இது வந்து சரௌண்டிங் சுத்தப்பட்டு 25 கிலோமீட்டர் என் கண்ட்ரோல்ல இருக்கு இந்த கண்ட்ரோல் உங்க எனக்கு என்ன உங்க கண்ட்ரோல் வந்து எனக்கு என்ன சென்னை ஆளு மாதிரி நடந்து நான் நடக்க முடியாது நான் சென்னையில மாதிரி இருக்கு என்ன சென்னை ஆளு மாதிரி நடக்குது என் ஊர் எப்படி என் ஊர் எப்படி இருந்தா அப்படிதான் இங்கே இருப்பேன் அதுக்காக சென்னைக்கு வந்தாக்க சென்னை மாற சௌரியத்துல இருக்க முடியாது இங்க இருக்க முடியாது போங்க பஸ் ஏத்தி விட்டுருவோம் நீங்க என்னங்க என்ன பஸ் ஏத்தி விடுறீங்க தண்ணி ஏத்தி கொடுங்க தண்ணி கூட எடுத்து குடிச்சா கூட குடிக்கணும் போயா என்ன தண்ணி வேணுமா தண்ணி அவன் என்ன பொழப்புல இருக்கிறான் இங்க தண்ணி கொடுத்ததுக்கு பஸ் ஆரம்பத்துல கொடுத்ததுக்கு குடிக்க முடியல போன் பேசுறான் போன் ராகந்த இப்படிதான் பயிற்சி காட்டுவான் போனை வச்சுக்கிட்டு ஊர் நாட்டுக்காரன் போனை வச்சுக்கிட்டு போ நல்லா வண்டியில ஊர் நாட்டுக்காரன் இப்படிதான் சைக்கிள்ல பேசுவான் ஊர் நாட்டுக்காரங்க தண்ணி குடிச்சு ஊர் நாட்டுக்காரன் மாதிரி தான் நீ பேசுற என்ன ஊர் நாட்டுக்காரன் என்ன ஊர்லனா சண்டை போடுவான் வந்து என் ஊர்ல ஏன் இப்படிதான் சண்டை போடுவான் என் ஊர்ல நாட்டு பொறுத்த மாதிரி இங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ஒரு அன்பா இருப்பான் அப்படி ஒரு பாசமா இருப்பான் அப்படி உயிரை கொடுப்பான் அப்படிதான் நாட்டு பொறுத்தக்காரன் உயிரை கொடுப்பான்ல தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டியது அதான் ஃபர்ஸ்ட் கொடுத்து நீ தான் போன் பேசியா போன் நீ போன் பேசும்போது எங்க நடுவுல பேசுறீங்க போயா போனை பேசிட்டு போ எங்க போறது எங்காச்சும் போ 108 நீ நடுல நீட்ற போன் பேசும்போது ஐயா நீ உனக்கு இரும்பு வந்துச்சு கொடுத்த செத்துது புண்டா நானே பண்றேன் நான் உட்காருங்க வண்டிங்களா அக்கறதான் உனக்கு நான் இல்லனா பிரச்சனை இல்ல நீ என்ன பண்ணீங்க நான் இருக்கும் தண்ணி குடுக்குறேன் நீ போன தான் பேசுற போன் என்ன போன் பேசுற மூஞ்சியும் பாரு ஆளு மூஞ்சியும் பேசுற வந்து மாட்டிக்கிட்டு வீட்ல திஷ்டி போக மாட்டான் அந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் நீ தான் அப்படி இருக்கற பெரிய தாலி வச்சிட்டு கால்ல இருந்து 2 பேர் மணில 2 பேர் இப்படி தான் போயாட்ட நான் போறேன் யார் மூஞ்சி மூஞ்சினா தெரியல நான் இன்னைக்கு யார் மூஞ்சினா தெரியல எல்லாம் அந்த மாதிரி தான் வரணும் ஊர் நாட்டுக்காரன் கரெக்டா காட்டுறேன்பா பெல்ட்லாம் ஓபன் என்னடா ஊர் நாட்டுக்காரங்க என்ன கடை சார் நீ ஆமா என்ன அதுக்கு வண்டி நீ பெல்ட் வச்சிருந்தா நான் உங்களுக்கு இது பண்ணுவா 8500 ரூபாய் அது போச்சு யாரு 8000 வந்து எனக்கு என்ன நீ கைட்டு கடை சார் போனதான் அது 12000 கொடுத்து வாங்கனா 50000 கொடுத்து வாங்கனா போனதானே அதுக்காக நீ என்ன பண்ண அதோட போயிடுவா தொடர்ந்து விடியா நான் போறேன் என் ஊருக்கு போறேன் நான் வந்துட்டு என் கம்பெனி தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த படி குடிக்கலாம் எனக்கு வேண்டாம் நான் கொடுக்க முடியாது என்ன இருந்தாயிரு செத்த சாவு போ சாவு சொல்றேன் சாவு நான் தான் தண்ணி முன்னாடி கொடுத்தேன்ல குடிச்சுக்கலாம்ல ஓ என்ன சொல்லி விட பச்சை பிள்ளை மாதிரி எழுதி கிடக்குற இவ்வளவு பேசினா ராங்கா பேசுறேன்னு இப்ப பச்சை பிள்ளை மாதிரி நீ எழுதுற அட பாரியா இங்க ஊர் நாட்டுக்காரன் ஓ ஊர்
எப்படியா ஊர் நாட்டுக்கு என்ன தண்ணி எடுக்க மாட்டேறீங்க. ஓ அதுக்குதான் பரிசா கொடுத்த உனக்கு பாவப்பட்ட நீ சாவு இரு எனக்கு என்ன நீ பஸ் துரத்து நான் போறேன். ஊர் நாட்டுக்காரன் இப்படிதான் கத்துவாங்க. ஓ சரியா ஊர் நாட்டுக்காரன் வந்து உனக்கு என்ன தெரியும் ஊர் நாட்டுக்காரன் வந்து தண்ணி அடியா முதல்ல விக்குது. நான் எடுக்க மாட்டேன் இன்னுமா தண்ணி இப்படியே சொல்லிட்டேனே தண்ணி எடுத்து குடிச்சா குடி சாவு நீ இருந்தா இருந்து எனக்கு என்ன கர்நாடகாரன் தண்ணி கொடுக்க மாட்டேன். நீ கர்நாடகாரங்கிறது அதுக்கு அவனுக்கு முன்னாடி தான் நான் கொடுத்துட்டேனே உனக்கு இந்த குடியான்ட்டு நீ தானே குடிக்கிற. சரி இருங்க போனே பேசுறேன் ஒரு நிமிஷம். நான் டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகுறதுனா அப்ப நான் போனேன் நாட்டுப்புற ஒரு நிமிஷம் கோவப்படாதீங்க. நாட்டுப்புறம் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து கார் பிராங்க். இது கார் பிராங்க்னா யூடியூப் பிராங்க். இது முன்னாடி கேமரா இருக்கு, இங்க பாருங்க. கேமராவா? இங்க பாருங்க தெரியுதா? ஆமா இது வந்து யூடியூப் கார் பிராங்க். இது சரிங்களா? சரி சும்மா காமெடியாக தான் போட்டுருக்கு. அட யாங்க நீங்க என்ன லிப்ட் கேட்டு எத்தனை வண்டியில போயிருக்க இப்படி யாரு இது பண்ணதுல நீங்க இப்படி பேசிட்டீங்க. சரி 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 கோச்சிக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஊர் நாட்டுக்காரன் சும்மா சொன்னேன். நானும் ஊர் நாட்டுக்காரன் தான், உளுந்தர் போட்டு தான் நம்ம ஊரும். சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வீடியோ யூடியூப்ல போடலாமா? போடுங்க. நிறைய பேர் பாப்பாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் பாப்பாங்க, மக்கள் நிறைய பேர். சம்மதம் தானே? சம்மதம். சரி ரைட்டு. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயந்துட்டீங்களா நிஜமாலுமே? ஆமாடா யாருமே இது வரையும் எதுவுமே சொன்னதில்ல. மெட்ராஸ் வர விடாக்குறீங்க போக விடாக்குறீங்க. எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னது திடீர்னு எத்தனை வண்டியில ஏறி போயிருக்கேன், லிஃப்ட் கட்டு போயிருக்கேன், இப்படிலாம் என்ன யாரும் பேசுனது இல்லையா அப்படின்னு. சரி சரி இது வந்து நம்ம சேனல் தமிழ் டாக்ஸி நம்ம பேரு. சரிங்களா? சும்மா கார் பிராங்க் வந்து காமெடிக்காக பண்ணிட்டு இருக்கிறது. சரிங்களா? ஃப்ரீயா இருக்கும்போது போன்ல பாருங்க. உங்க வீடியோவும் போடுறேன், நான் நைட்டு போடுறேன். மணி ஒரு 7:30 மணி 8 மணிக்கு போடுறோம். சரி போடும். சரிங்களா? பரவாயில்ல. இங்க தொழில் உங்களுக்கு நிறைய டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருந்தோங்களா? நான் புதுசு, எனக்கு தானே புதுசு. எனக்கு என்னடா அது இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை உங்களை? இல்ல பண்ணதில்ல. லிஃப்ட் கேட்டும் நிறைய கூட கொடுப்பாங்க, எப்படி பேசுவீங்களே ஆயிட்டு. இல்ல இல்ல நான் என்னன்னா நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், குமரஞ்சாடி போயிட்டு இருந்தேன். அந்த பக்கமா நீங்க வந்து 2 வண்டியில கேட்டீங்க, அதுக்கப்புறம் நடந்து போக ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் தான் சரி நான் பார்த்துட்டு ரிட்டர்ன் போட்டு வந்தேன் நான். சரி ஏன்னா இப்போ இந்த கார் பிராங்குக்காக நம்ம லிஃப்ட் கேட்டால் தான் நம்ம பண்ண முடியும். அதனாலவே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டெய்லியும் சுற்றுவேன் நான். அதனால லிஃப்ட் கேரலாம் பார்த்துட்டே இருந்து உடனே பிடிச்சிக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது வந்து ஏதாவது ஒன்று பண்ணி இல்லை கோவம் பற்றி சும்மா காமெடிக்காக பண்ணுறது. சரிங்களா? சாப்பாடு எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிடுமா? டீ சாப்பிடுமா?